வெளியில பயங்கரமான இடி மின்னல் சத்தத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பார்வதி அவங்க சின்ன வீட்டுல ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப ரங்கையா உள்ள வந்து, என்ன பார்வதி இது? விட்டா இந்த மழை நம்ம வீட்டையே தூக்கிக்கிட்டு போயிடும் போலயே. பின்னாடி இருந்த வாழை மரம் எல்லாம் சாஞ்சி போச்சு. சரி, பின்வாசல சாத்தனியா இல்லையா? எதுக்கு இப்ப இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நான் கதவெல்லாம் சாத்திட்டேன். மழையால நம்ம வீட்டுக்குள்ள ஒன்னும் ஆகாது. நம்ம வீடு நல்லாதான் இருக்கு. முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. வீட்ல காய்கறி எல்லாம் தீந்து போச்சு. இந்த மழையில உங்களை கடைக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் அரிசி வச்சு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுடலாம் என்ன? அடடா, இந்த மழையில சுட சுட கஞ்சியும் கூடவே மாங்காய் ஊறுகாவும் இருந்தா சாப்பாடு நல்லா இறங்கும். இந்த மழையில இங்க யாரும் வரப்போறதும் இல்லை. நம்ம பேசாம சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு காலையில பொழப்ப பார்க்கலாம். ஆமாங்க, இந்த அடிச்ச மழைக்கு தெருவெல்லாம் சேர் சேரா இருக்கு. இந்த சேத்துல ஒரு பூனைக்குட்டி கூட தாவி தாவியும் வராது. நீங்க மட்டும் ஏன் போகணும்? வாங்க உட்காருங்க, வந்து சாப்பிடுங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஊரோட எல்லையில சுப்பையா, காந்தம்மா, லக்ஷ்மி அப்புறம் அவனுடைய அம்மாவான அன்னபூர்ணம்மா 3 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. காந்தம்மா, பார்த்து கால் எடுத்து வை. ஒரே சேரா இருக்கு. இந்த சேத்துல உன் பட்டு புடவை அழுக்காயிட போகுது. நீங்களும் உங்க கஞ்சத்தனமும் பேசாம மழை வர்ற மாதிரி இருக்கு, வண்டியில போலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா வண்டிக்காரனுக்கு 10 ரூபா கொடுக்கணும் எதுக்கு அப்படின்னு எங்க எல்லாரையும் நடக்க வச்சு கூட்டிக்கிட்டு வந்தீங்க. சேர் சேரா இருக்கிற இந்த தெருவில் நடக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அட நீ சும்மா இரு காந்தம்மா. 10 ரூபாய் சாதாரணமா? 10 10 சேர்ந்து தான் 100 ஆகும். 100 100 சேர்ந்து தான் 1000 ஆகும். அந்த வண்டிக்காரனுக்கு எதுக்கு தேவையில்லாம பணம் கொடுக்கணும்? இங்க தான் என் தாய் மாமா புள்ள ரங்கையாவோட வீடு இருக்கு. அங்க போய் இலவசமா சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க. அண்ணன், எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுண்ணே. வழியில எங்கேயும் நீ சாப்பாடு வாங்கி கொடுக்கவே இல்லை. வழியில ஒரு 2 வாழைப்பழமாவது வாங்கி கொடு அப்படின்னு கேட்டேன். இல்ல செலவாயிடும் அப்படின்னு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். பசியால என்னால் நடக்க கூட முடியல. பாவம் அன்னபூர்ணம்மா சோகமா, டேய் சுப்பையா, வயசான காலத்துல இந்த மழையில என்னை இப்படி நடக்க வச்சு கூட்டிக்கிட்டு வரையடா. மழையில நனைஞ்சு உடம்பெல்லாம் நடுங்குதுரா. இந்த குளிரை தாங்கிக்கிறதுக்கு பதிலா கடவுள் என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். அம்மா, எதுக்கு எப்போ பார்த்தாலும் உசுறு போகுதுன்னே சொல்கிற? உன் உசுறு போனால் ஈம சடங்கு செய்ய நிறைய பணம் செலவாகும். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. கொஞ்ச நேரத்தில் ரங்கையாவோட வீடு வந்துடும். சுப்பையா ரங்கையாவோட வீட்டு கதவை சத்தமா தட்டனா. ரங்கையா, ரங்கையா, வீட்டுக்குள்ள இருக்கியா? கதவை தோற. ரங்கையா அந்த சத்தத்தை கேட்டு, யார் அது இந்த நேரத்தில்? சுப்பையா, நீயா? அத்தை, வாங்க வாங்க. ஏன் எல்லாரும் வெளியில நின்றுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. அட என்னங்கன்னு சொல்ல சொல்றீங்க? பட்டணத்துல இருந்து வர வழியில இப்படி திடீர்னு மழை பிடிச்சிக்கிச்சு. உங்க மேல இருக்கிற பாசத்துல உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் இங்க வந்திருக்கோம். ஆமா ரங்கையா, நீ தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு. அதான் மழைன்னு கூட பார்க்காம உன்னை பார்த்துட்டு போக வந்தோம். பார்வதி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ எவ்வளோ பாசம் அண்ணன். பேசாம ஒரு 10 ரூபா வண்டிக்காரனுக்கு கொடுத்துருந்தா பத்திரமா வந்து இறங்கிருக்கலாமா? மழையில நினைச்சுக்கிட்டு தான் பாசமா பார்க்க வந்தீங்களா? சரி வாங்க வாங்க. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. அம்மா நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா இந்தாங்க, துண்டும் என் வீட்டுக்காரோட வேஷ்டியும் இருக்கு, கட்டிக்கோங்க. அக்காங்களா, இந்தாங்க உங்களுக்காக புடவை இருக்கு. அம்மா நடுங்குறாங்க, நான் போய் ஒரு போர்வையை கொண்டு வந்து கொடுக்குறேன். அட பைத்தியக்கார பொண்ணு, எங்க அம்மாவுக்கு எதுக்கு இந்த போர்வை கொடுக்கற? அது வீணா போனா நாளைக்கு என்கிட்ட தானே பணம் கேட்ப. ஏதாவது நூல் புடவை இருந்தா கொடு, சுத்திக்கிட்டு படுத்துக்கட்டும். அன்னபூர்ணமா இருமிக்கிட்டே, பரவாயில்லம்மா, எனக்கு எதுக்கு போர்வையெல்லாம்? ஒரு பழைய புடவை இருந்தா கொடு, அதை மாத்திக்கிறேன் போதும். என்ன சுபையா இது? அம்மாவை போய் இப்படி சொல்ற? பார்வதி, நீ போய் அத்தைக்கு ஒரு போர்வை கொண்டு வந்து கொடு. அம்மா உங்களுக்கு பசிக்குதா? ஐயோ, வர வழியில அண்ணன் எதுவுமே வாங்கி தரல. ரொம்ப பசி எடுக்குது. உங்க வீட்ல என்ன இருக்க கொடுங்க. லக்ஷ்மி, வாயை மூடு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவளுக்கு கொஞ்சம் பசி அதிகம். உங்க வீட்ல சாப்பிட என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் கொஞ்சமா கொடுங்க போதும். பார்வதி ரங்கையா 2 பேரும் சமையல் அறைக்குள்ள போனாங்க. என்ன பார்வதி இது? இப்படி ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம். வீட்டில் இருக்கிறது கொஞ்சோண்டு கஞ்சியும் கொஞ்சம் ஊறுகாவும் தான். ஆனா 4 பேர் வந்திருக்காங்களே, நாம இப்ப என்ன பண்ண போறோம்? பார்வதி சிரிச்சுக்கிட்டே, ஏங்க ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? அந்த சுப்பையாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் ஊர்ல அவருக்கு பேரே கஞ்ச பிஸ்னாரி சுப்பையா தான். பெத்த தாய்க்கு கூட வயிறார சாப்பாடு போட மாட்டாரு. அவங்க இங்க வந்தது நம்மள பாசமா பாக்குறதுக்கு இல்ல, ஒருவேளை சாப்பிட்டுட்டு போறதுக்கு.
அப்படியா? ஐயோ, இப்ப நாம என்ன பண்றது? அந்த அம்மாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நேத்து நான் பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்த நெய் இருக்கு, அது போட்டு சாப்பாடு கொடுக்கறேன். ஆனா இந்த சுப்பையாவுக்கு காந்தம்மாவுக்கும் கஞ்சி மட்டும்தான். அவங்க கஞ்ச பிசினாரித்தனத்தை நான் இன்னைக்கு அவங்க கிட்ட காட்ட போறேன். நீங்க போய் அவங்க கூட பேசிக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரத்துல செஞ்சு கொண்டு வரேன். சாப்பாடு தயாராச்சு. அத்தை, உங்களுக்கு நெய் போட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. லக்ஷ்மி, உனக்கும் நெய் போட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீயும் வயிறார சாப்பிடு. அப்பப்பா, நெய் வாசம் தூக்குதுக்கா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குக்கா. அப்போ சுப்பையா அவன் தட்டை பார்த்து, என்னம்மா பார்வதி, அந்த நெய்யை எனக்கும் கொஞ்சம் ஊத்து. என் தட்டுல மட்டும் கஞ்சியை போட்டு வச்சிருக்க, ஊறுகாய் வைக்காம உப்பை மட்டும் வச்சிருக்கியே. பார்வதி ஆச்சரியமாகற மாதிரி நடிச்சு, ஐயோ அண்ணன், உங்களுக்கு தெரியாதா, முந்தானேத்து தான் எங்க ஊர்ல பெரிய மனுஷன் சொன்னாரு, உங்களை மாதிரி பணக்காரங்க இந்த ஊறுகாய் நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட மாட்டாங்களாமே, அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு சீக்கிரமா வியாதி வந்துருமாமே, அதனால எப்பவுமே இந்த மாதிரி வெறும் கஞ்சி சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க பணக்காரங்களாச்சே, நீங்க இப்படி சாப்பிடுவீங்கன்னு தான் காந்தம்மா சொன்னாங்க. என்னது, நான் சொன்னனா? எனக்கு அத ஞாபகத்திலே இல்லையே. சுப்பையா மானம் போயிடுமோ என்னவோ அப்படின்னு. ஆமா ஆமா, பார்வதி சொன்னது உண்மைதான் காந்தம்மா. நம்ம பணக்காரங்க இல்லையா, நெய்யெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த கஞ்சியில நிறைய பலம் இருக்கு, இத சாப்பிட்டு உடம்புல பலத்தை ஏத்தணும். லக்ஷ்மி ஆசையா சாப்பிட்டு, அண்ணன், இந்த நெய் சாப்பாட்டுக்கும் இந்த ஊறுகாவுக்கும் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆமா, நீயும் சீக்கிரமா சாப்பிடுமா. நீ எப்பவுமே நல்லா இருக்கணுமா பார்வதி. எங்க வீட்டுல நான் வயிறார சாப்பிட்டதே இல்லம்மா, ஆனா இன்னைக்கே நான் வயிறார சாப்பிட்டுருக்கேம்மா. எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க, விளக்கும் அணைச்சாச்சு. இன்னொரு பக்கம் சுப்பையாவுக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. அவன் எழுந்துச்சு உக்காந்து அவனுடைய பொண்டாட்டியான காந்தம்மாவை எழுப்புனான். அடியே காந்தம்மா, கொஞ்சம் எழுந்திரி. காந்தம்மா எழுந்துருச்சு. என்னங்க, எதுக்கு எழுப்புனீங்க? வெளியில மழை ஏதாவது பெய்தா, பயமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வயிறு கொட கொடான்னு சத்தம் கேட்குது. அந்த கஞ்சி தண்ணி எந்த மூளைக்கு பத்தோம்? பார்வதி வேணும்னே தான் கஞ்சி தண்ணியை கொடுத்துருக்கா. எனக்கு இப்போ ரொம்ப பசி எடுக்குது. எனக்கும் பசி எடுக்கத்தான் செய்யுது. அந்த நெய்யும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வெறும் கஞ்சி எங்க இருந்து பார்த்தோம். ஆனா என்ன பண்றது, இப்போ ஒன்றும் இல்லையே. நீ இங்கேயே உட்காரு, யாரையும் எழுப்பாத. நான் மெதுவா அடுப்பாங்கரைக்கு போய் அந்த ஊறுகாய் எங்க இருக்குன்னு பார்த்து கஞ்சியில போட்டு கொண்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து உக்காந்து சாப்பிடலாம். எப்படியும் வயிறு நிறைஞ்சாதான் தூக்கம் வரும். பாத்துங்க, இருட்டுல எதையாவது தள்ளி விட்டுற போறீங்க, அப்புறம் எல்லாரும் எழுந்திரிச்சிடுவாங்க அப்படின்னு காந்தம்மா சொன்னதுக்கு அப்புறம் சுப்பையா சத்தமே போடாம சமையலறைக்குள்ள போய் அந்த ஊறுகாய் ஜாடி எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சான். எங்க இருக்கு அந்த மாங்காய் ஊறுகாய் ஜாடி, எங்க இருக்கு? அங்க ஒரு பானைய பார்த்து, அட கிடைச்சிடுச்சு, உள்ள செகப்பா ஏதோ இருக்கு. இதுதான் ஊறுகாய் போல, சீக்கிரம் சாப்பிடணும், யாருன்னா பார்த்தா மானம் போயிடும். சுப்பையா அந்த பானையில இருக்கிறத ஊறுகாய் அப்படியே நினைச்சுக்கிட்டு ஒரு வாய் எடுத்து வாயில அப்படியே போட்டுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல காரம் தலைக்கேறி அவன் கத்த ஆரம்பிச்சான். சுப்பையா ரொம்பவும் சத்தமா, ஐயோ செத்தாண்டா, எரியுது, தண்ணி தண்ணி. சுப்பையா கத்துற சத்தம் கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் எழுந்திருச்சு வேகமா விளக்கு எடுத்துக்கிட்டு சமையலறைக்குள்ள போனாங்க. சுப்பையா, என்ன, ஏன் கத்தன? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு? அப்ப பார்வதி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ, இந்த பானையில இருக்கிறத சாப்பிட்டுட்டீங்களானே? அப்போ சுப்பையா தண்ணிய குடிச்சுக்கிட்டு, ஆமா, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டேன், நாக்கெல்லாம் எரியுது. என்னதான் வச்சிருந்த? ஐயோ, அதுல ஊறுகாய் இல்லைன்னு, எங்க மாடுங்களுக்கு வயிறு உபசம் ஆயிடுச்சுன்னா அதுங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேப்பிலை, மிளகு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற மருந்து. மாடுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்த மனுஷன் நீங்க எதுக்கு என்ன சாப்பிட்டீங்க? அதை பார்த்து லக்ஷ்மி கோவமா, அண்ணன், உன் கஞ்ச புத்தியால காலையில வண்டிக்கு 10 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், ராத்திரியில ஊறுகாய் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அண்ணன், உன்னை பார்த்தா உண்மையில எனக்கு ரொம்ப கோவம் வருதுண்ணே. என்ன சுப்பையா இது, உனக்கு பசி எடுத்தா கேட்க வேண்டியது தானே? சமைச்சு கொடுக்க போறோம், அதை விட்டுட்டு ராத்திரியில மறைஞ்செடுத்து சாப்பிட்றியே. சுப்பையா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு, நான் என்ன பண்றது ரங்கையா, பணக்காரன்னு பார்வதி பில்டப் கொடுத்ததால வெறும் கஞ்சியை மட்டும்தான் குடிச்சேன். ஆனா பசி தாங்க முடியலையே. எல்லாரும் போய் படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. இப்போ மழை எதுவும் இல்லாம சூரியன் வெளியில வந்தான். சுப்பையாவோட குடும்பம் கிளம்ப தயாராச்சு. எல்லாருமே ரங்கையா வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. சுப்பையா, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காத. ஆனா உனக்கு ஒன்று சொல்றேன், நீ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிற, சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல.
ஆனா உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உன் கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி அந்த பணத்தை சேர்த்து என்னதான் பண்ண போற? ஆமாங்கண்ணே, நேத்து அந்த மலையில 10 ரூபாவை மிச்சம் பிடிக்கிறதுக்காக அம்மாவை நடக்க வச்சு கூட்டிட்டு வந்தீங்களே, அவங்க வயசு என்ன, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நீங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா சொந்த தங்கச்சியையும் பாத்துக்கிறது இல்ல, பெத்த அம்மாவையும் பாத்துக்கிறது இல்ல, கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டியையும் பாத்துக்கிறது இல்ல. என் மருமக காந்தம்மாவும் கூட ஒரு நாளும் எனக்கு பாசமா வயிறார சாப்பாடு போட்டது இல்லம்மா. நேத்து நீங்க 2 பேரும் வயிறார சாப்பாடு போட்டீங்க. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணுமா. அப்ப காந்தம்மா கண்ணுல கண்ணீரோட, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, பணம் தான் உலகம் அப்படின்னு நானும் என் புருஷனும் வாழ்ந்துட்டோம். ஆனா நேத்து ராத்திரி பசி தாங்க முடியாம அவ பட்ட பாடு பார்த்துதான் நான் பணத்தை சேர்த்து வச்சு என்னத்தை பண்ண போறேன்னு தோணுச்சு. ரங்கையா, பார்வதி, நீங்க எனக்கு பாடம் கத்து கொடுத்துருக்கீங்க. என் கூடவே இருக்கிற இந்த 3 பேரை கூட நான் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கிட்டதில்ல. இனி அப்படி இல்லை. சம்பாதிக்கிற பணத்துல இவங்க தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத எடுத்து வைக்கிறேன். அப்பாடா, நீ மனசு மாறிட்டியானே. அப்ப போற வழியில ஹோட்டல்ல எனக்கு இட்லி தோசை எல்லாம் வாங்கி கொடுப்பல்ல? சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பா வாங்கி தரேன் லக்ஷ்மி. ரங்கையாவுக்கும் பார்வதிக்கும் கூட பொட்டலம் கட்டி அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. சுப்பையா அவங்க அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டு பாசமா கூட்டிக்கிட்டு போனா. சுப்பையாவோட குடும்பம் போகும்போது ரங்கையாவும் பார்வதியும் சந்தோஷமா அவங்கள அனுப்பி வச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக தான். அவங்களுக்கு வயிறார கூட சாப்பாடு போட முடியாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? கடற்கரையோரமா இருந்த அழகான கிராமத்துல நடந்த கதை இது. அந்த ஊர்ல சீதா, லக்ஷ்மி, கௌரி, பார்வதி அப்படிங்கிற 4 தோழிங்க இருந்தாங்க. அவங்க புருஷங்க கடல்ல இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா இந்த 3 பேரும் சந்தைக்கு போய் சாயந்தர நேரம் அந்த மீனை வித்து பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு நாள் அவங்க புருஷங்க வலையில மாட்டுச்சுன்னு பெரிய பெரிய மீனுங்களை சந்தோஷமா கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் அவங்களுடைய 4 பொண்டாட்டிங்களும் வெண்ணிலா வெளிச்சத்துல மரத்துக்கு கீழே கூடையில மீனை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது இப்போ ஒரு சின்ன விளக்கு மட்டும்தான். அடியே லக்ஷ்மி, அந்த விளக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. அதோட மசியெல்லாம் பட்டு இந்த மீனெல்லாம் கருப்பாகுது பாரு. இன்னைக்கு என் வீட்டுக்காரரு எவ்வளவு பெரிய பெரிய மீனை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அந்த மீன் மேல இந்த வெண்ணிலா வெளிச்சப்பட்டதும் வெள்ளி மாதிரி ஜொலிக்குதுல. யாரோ வெள்ளி காசை கொண்டு வந்து கொட்டி வச்ச மாதிரி இருக்கு என் கூடையில. ஆமா சீதா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். எனக்கு கஷ்டப்பட்டு வீட்டுக்காரங்க இவ்வளவு மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பகல் பூரா வெயில கஷ்டப்பட்டாலும் ராத்திரி நேரம் இப்படி சில்லுன்னு காத்து வீசும்போது உட்கார சுகமே தனிதான். இன்னைக்கு என் வீட்டுக்காரரு முழுசா வளர்ந்த 10 பெரிய மீனை கொண்டு வந்திருக்காரு. இந்த நிலா வெளிச்சத்துல அந்த மீனை பாரு, தங்கம் மாதிரி ஜொலிக்குது. அது தங்கமா மீனால கண்டுபிடிக்கவே முடியாது. என்னங்கடி 2 பேரும் புகழ்ந்து பேசிக்கிறீங்க? என் வீட்டுக்காரு பிடிச்சிட்டு வந்த மீனுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரங்க பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் ஒரு விஷயமா? இங்க பாரு, என் வீட்டுக்காரரு கடலுக்கு நடுவுல போய் வலைய போட்டதுனாலதான் இவ்வளவு மீன் மாட்டிருக்கு. அந்த நிலா அப்படியே மேல இருந்து தரையிறங்கி வந்து என் கூட இருக்கிற மீனுங்க மேல படுத்துக்கிட்ட மாதிரி பழிச்சுன்னு இருக்கு. இத பாக்குறவங்க எல்லாரும் இது மீனு தானான்னு கேட்பாங்க. ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருந்து இவ்வளவு மீன் வலையில மாட்டிருக்கு. ஆனா இவ்வளவு நேரம் ஆனாலும் யாருமே மீன் வாங்க வரலையே. இருட்டானா நம்ம ஊருக்காரங்க யாரும் வெளியில வரவே மாட்டாங்க. யாரும் வரலனா இந்த மீனை யாருக்கு விற்கிறது? ராத்திரி 10 மணி தாண்டிச்சுன்னா இந்த மீனெல்லாம் வீணா போயிடும். அப்புறம் இப்படி புகழ்ந்து பேச முடியுமா? ஐயோ, ஏன் பார்வதி அவ்வளோ பதட்டமாகற? கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே கடவுள் துணையா இருப்பாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்திருக்காங்க. இதை வாங்கவா ஆளுங்க வரமாட்டாங்கன்ற? முதல்ல அந்த கூடை மேல மூடி இருக்கிற துணி எடுத்து கீழே போடு. அப்பதான் அதுக்குள்ள என்ன மீன் இருக்குன்னு வெளியில எல்லாருக்கும் தெரியும். மீனை பார்த்ததும் எல்லாரும் வந்து வேக வேகமா வாங்கிட்டு போவாங்க. கொஞ்ச தூரத்துல சத்தியம்மா, ரங்கம்மா அப்படிங்கிற வயசானவங்க 2 பேரும் நடந்து வந்தாங்க. அவங்க மரத்துக்கு பின்னாடி நின்று அந்த கூடையில இருக்கிற மீனுங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கம்மா பாட்டி சத்தியம்மா கிட்ட, ஏண்டி சத்தியம்மா, அங்க பாத்தியா அந்த சீதா லக்ஷ்மியோட கூடையில ஏதோ பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல உண்மையிலேயே ஏதாவது வெள்ளியோ தங்கமோ இருக்கா, இல்ல ஏன் கண்ணுக்குதான் அப்படி தெரியுதா? ஒருவேளை எங்கேயாச்சும் நகையை கொள்ளை அடிச்சுட்டு வந்து ராத்திரி இங்க உட்காந்து பங்கு போட்டுக்கிறாளுங்களோ? அப்போ அதை கேட்டு சத்தியம்மா, ஐயோ ரங்கம்மா, உண்மையிலேயே அது தங்கம்தான், வெள்ளிதான். ஆனா என்ன, அது மீனுங்களோட உருவத்துல இருக்கு. இவளுங்களோட புருஷனுங்க இன்னைக்கு ஒருவேளை இந்த கடல்ல ஆழத்துக்கு போய்
அங்க இருக்கிற கடல் கண்ணிங்க கிட்ட இந்த வெள்ளி மீனையும் தங்க மீனையும் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். நம்ம அப்படின்னா இன்னைக்கு நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரியா? உண்மைதான். இங்க இருக்கிறவளுங்களுக்கு அது வெள்ளி மீன் தங்க மீனுன்னு தெரியாது போல. ஏதோ சாதாரண மீனுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளுங்க. வா வா, இன்னைக்கு போய் அந்த 4 கோடியில் இருக்கிற மீனையும் ஏதாவது பேச்சு பேசி அவளுங்களை ஏமாத்தி வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு ராத்திரியில நம்ம வாழ்க்கை தலைகீழா மாற போகுது. சரியா சொன்ன ரங்கம்மா. இந்த மாதிரி என் மூளை இவ்வளவு வேகமா என்னைக்கும் வேலை செய்யாது. இதுங்களும் முட்டாளுங்க தான். அதுங்களை ஏமாத்தி அந்த மொத்த மீனையும் வாங்கிடலாம். வா. பாவம், உங்க மீனுங்களை யாரும் வாங்க வரல, அதான் கஷ்டமா இருந்துச்சுன்னு ஏதாவது பொய்ய சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற மீனை வாங்கிட்டு போயிடலாம். என்கிட்ட 200 ரூபாய் நோட்டு இருக்கு. உன்கிட்ட அந்த தங்க சங்கிலி இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போலாம். வா. ஆமா, வா வா வா. யாராவது பாக்குறதுக்குள்ள அந்த மொத்த வெள்ளியையும் நாம சொந்தமாக்கிக்கணும். அப்படி ரங்கம்மா சத்தியம்மா 2 பேருமே அந்த 4 பேர்கிட்ட போனாங்க. அவங்களுடைய திட்டத்தை மறைச்சு அப்பாவிங்க மாதிரி சிரிச்சு அவங்க 4 பேர்கிட்டயும், என்னம்மா சீதா, லக்ஷ்மி, இவ்வளவு நேரம் ஆயும் இங்கேயே இருக்கீங்க? வீட்டுக்கு போற மாதிரி யோசனை இல்லையா? ஓ, யாரும் மீன் வாங்கிட்டு போல தெரியுது. உங்க நிலைமைய பார்த்தாலும் கவலையாதான் இருக்கு. அதான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நானும் சத்யாவும் வந்திருக்கோம். ஆமாமா, பாவம், நீங்க எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் இந்த மீனை யாரு வந்து வாங்க போறாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் இந்த மீனெல்லாம் அப்படியே வீணா போயிடும். எங்க வீட்டுல நிறைய பூனைங்களும் நாய்களும் இருக்கு. அதுங்களுக்கு போடுறதுக்கு நாங்க இந்த மீனை வாங்கிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டு நாங்க வாங்கிட்டு போறோம். சீதா அந்த 2 கிழமைகளையும் ஒரு சந்தேக பார்வையோட பார்த்தா. அவங்க கண்ணுல அந்த கொடியில பளபளன்னு ஜொலிக்கிற அந்த மீன் மேலதான் அவங்க பார்வையே இருந்துச்சு. அவங்களுடைய எண்ணம் என்னன்னு சீதாவுக்கு புரிஞ்சு போச்சு. சீதா தன்னுடைய தோழிகளை பார்த்து கண்ணடிச்சு அதுக்கப்புறமா ரொம்ப கம்பீரமா, ஐயோ பாத்தீங்களா, எங்க மேல உங்களுக்கு என்ன கரிசனம். ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இந்த மீனை விக்கிறதுக்காக நாங்க வச்சுக்கிட்டுல, பக்கத்து ஒரு ஜமீன்தாருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். நீங்க எங்களை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க போய் நல்லா படுத்து தூங்குங்க. இது யாரு கொடுக்கணுமோ நாங்க கொடுத்துக்கிறோம். அந்த பக்கத்து ஒரு ஜமீன்தாருக்கா? ஏன் சீதா, உனக்கு புத்தி கேட்டு போச்சா? அவருக்கு கொடுத்தா உனக்கு என்ன தேரும்? உன் புருஷன் கஷ்டப்பட்டு போய் கடல்ல இறங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு வரல? என்கிட்ட பணம் இருக்கு, நான் கொடுக்கறேன். மொத்த மீனையும் எனக்கு கொடு. நாளைக்கு வந்து என் வீட்டுல கொஞ்சம் வேலையும் பார்த்து கொடு. அப்போ லக்ஷ்மி சிரிப்ப அடக்கிக்கிட்டு, என்னது, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு 4 கோடியும் தரணுமா? இந்த மீனோட ரகசியம் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு என் வீட்டுக்காரரு வலை போட்டப்போ பெரிய தேவதை வந்தாங்களாம். அவங்க தான் நேரா எங்க வீட்டுக்காரங்களுக்கு இத பரிசா கொடுத்திருக்காங்க. இந்த மீனை பாத்தீங்களா எப்படி ஜொலிக்குதுன்னு? இது என்ன சாதாரண மீனா? அப்படியே வெள்ளி மாதிரியே ஜொலிக்குது பாருங்க. இத சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் வாழுவாங்க. அதனாலதான் நாங்க யாருக்கும் கொடுக்கல. சத்தியமா ஆர்வமா ரங்கம்மாவை பார்த்து, பாத்தியா ரங்கம்மா, நான் தான் சொன்னல இது உண்மையான வெள்ளி மீனுன்னு. அந்த விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு போல. இந்த மீனை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு சீதாவை பார்த்து, ஓஹோ, தேவதை கொடுத்த மீனா? அப்ப இது உண்மையிலேயே நல்ல மீனாதான் இருக்கும். இத பேசாம எனக்கே கொடுத்துறேன், உனக்கு புண்ணியம் கிடைக்கும். நாளைக்கு கோவில் பூசைக்கு இந்த மீனை நான் பயன்படுத்திப்பேன் இல்லையா? அப்போ கௌரி சிரிச்சுக்கிட்டே சத்யம்மா கிட்ட, ஏன் பாட்டி, பூஜைக்கு வெள்ளி பூ வச்சு கும்பிடுவாங்க, நீங்க என்ன வெள்ளி மீனை வச்சு கும்பிடுறேன்னு சொல்றீங்க? நல்லாதான் இருக்கு உங்க அறிவு. எங்க மீனுங்க மேல உங்க பூனை பார்வை படுறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுங்கம்மா. இந்த மீன் ரொம்ப விலை அதிகமானது. இதை நாங்க ₹1,00,000 மட்டும்தான் விற்போம். ₹1,00,000 சொன்னதுமே எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு. ₹1,00,000? என்ன கௌரி, பேராசை அதிகமா இருக்கு போல. மீனுக்கு யாராவது ₹1,00,000 கொடுத்து வாங்குவாங்களா? என்கிட்ட ₹200 இருக்கு. அந்த ₹200 அப்படியே கொடுத்துடுறேன். அந்த கூடையில இருக்கிற மீனெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. இதுக்கு மேலெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, புரியுதா உனக்கு? ₹200? ₹200க்கு இத்தனை மீனுங்களை கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த மீனுங்கள் எல்லாத்தையுமே சுடுதண்ணில போட்டு உருக வச்சாலே இதுல ஒவ்வொன்றுத்துலயுமே 2 பவுன் தங்கம் கிடைக்கும். அந்த 2 பவுன் தங்கத்துக்கே ₹200 பத்தாது. இதுல மொத்த மீனையும் இவங்களுக்கு தரணுமா? பாருங்கடியே. 4 பொண்ணுங்களும் அந்த கூடையை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது
கிழவிங்களுக்கு உசுறு போன மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாவது அந்த மீனெல்லாம் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க அவங்க. பாவம் சத்தியமா சீதாவோட கால்ல விழாத குறைதான். ஐயோ, எங்கம்மா எழுந்துச்சிட்டீங்க? இந்த வயசானவங்கள பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் குறை கருணையே வரமாட்டேங்குதா? இப்ப என்ன, உங்களுக்கு நான் என்னைக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கேனா? நல்லது தானே பண்ணிருக்கேன். இப்பவும் நல்லதே பண்றேன். உங்களுக்கு அந்த 200 ரூபாய் பத்தலனா என்னோட கழுத்துல 2 பவுன் தங்க சங்கிலி இருக்கு. அந்த சங்கிலியையும் எடுத்துக்கிட்டு அந்த மீனை பேசாம கொடுத்துருங்க. அப்ப ரங்கம்மா அவங்க கையில இருக்கிற வளையலை காட்டி, ஆமாங்கம்மா, இது என் கையில இருக்கிற வளையல். ஒவ்வொரு வளையலும் 2 பவுன். அந்த கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 6 பவுன் தங்கம், 200 ரூபாய் பணம். இது போதாதா உங்களுக்கு இந்த மீனுக்கு? இந்த வயசானவங்கள பார்த்து ஐயோ பாவனு அந்த மீனை கொடுத்துட்டு போலாம்லம்மா. கிழவிங்க 2 பேரும் சொன்னதை கேட்டு 4 பொண்ணுங்களும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய பேராசை உச்சிக்கு போயிருக்கு போலியே அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு ஏதாவது பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு 4 பேருமே முடிவெடுத்தாங்க. அப்போ சீதா ரொம்ப கம்பீரமா அவங்க 2 பேர்கிட்டயும், சரிங்க பாட்டி, உங்களை பார்த்தாலும் கவலையாதான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற இந்த தங்கத்தையும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த 4 குடம் மீனையும் உங்களுக்கு கொடுக்கறோம். ஆனா ஒண்ணு, இந்த மீனை நீங்க வெயில வைக்க கூடாது. இத இருட்டு அறையில தான் வைக்கணும். அதுக்கப்புறம் காத்துக்கு இந்த மீனெல்லாம் காஞ்சி போய் அதோட செதல் எல்லாமே கீழே வந்து விழுந்துரும். தப்பி தவறி வெயிலுக்கு கொண்டு வந்து வச்சீங்க, அவ்வளவுதான். இது சாதாரண மீனா மாறி அப்புறம் நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். அதை கேட்டு கிழவிங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா, சரிம்மா சரி, வெளியே எடுக்கவே மாட்டோம், இருட்டு அறையில போட்டு பூட்டி வச்சிடுறோம். இந்தாம்மா தங்கமும் பணமும். அப்படி அவங்க 2 பேரும் அவங்க கையில இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அந்த 4 பொண்ணுங்க கிட்ட இருந்தும் 4 கூட மீனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரும்போது நிலா வெளிச்சத்துல அந்த மீனுங்க எல்லாமே வெள்ளி மாதிரி தான் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது ரங்கம்மா பாட்டியோட வீடு. அது இருட்டு அறை. அந்த இருட்டு அறையில அந்த மீன் எல்லாத்தையும் வச்சுட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டாங்க. அவங்க 2 பேரும் பகல் கனவு இல்ல, ராத்திரி கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப ரங்கம்மா சந்தோஷமா, அடியே சீதம்மா, கதவு ஜன்னல் எல்லாம் நல்லா சாத்திட்டியா? திருடனுங்க வந்துட போறானுங்க. இப்போ சீதா சொன்ன மாதிரி ஒரு சின்ன விளக்கு மட்டும் பத்த வச்சு மீனோட செதில் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிக்கலாம். அத மொத்தமா சேர்த்தா பயங்கரமா வேலை போகும். இதோ சின்னதா ஒரு விளக்கு மத்தி ஏற்றி வச்சிருக்கேன். இப்ப இந்த கூடைங்களை திறந்து பார்க்கலாம். நாளையில இருந்து நாம தான் இந்த ஊருக்கு மகாராணிங்க. அப்போ ரங்கம்மா அந்த கூடையோட மூடிய திறந்தாங்க. விளக்கு வெளிச்சத்துல அந்த மீன் தெளிவா தெரிஞ்சுது. விளக்கு வெளிச்சத்துல அந்த மீனுங்களை பார்த்தவங்க 2 பேரோட முகமும் வாடி போச்சு. 2 பேருமே கொஞ்சம் தயக்கத்தோட, என்னடி சத்தியமா இது? இதுங்களோட கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு. இதுங்க என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது உண்மையிலேயே வெள்ளி மீனுங்க தானா? ஆமா, என்ன இது மீன் நாத்தம் அடிக்குதே. நாத்தம் தாங்க முடியலையே. இந்த வெள்ளி ஜொலிப்பு எங்க போச்சு? சத்தியமா அந்த மீனை தொட்டு பார்த்து ரொம்ப பயந்து போய், ஐயையோ ரங்கம்மா, இது வெள்ளி மீனும் இல்ல தங்க மீனும் இல்ல, இது சாதாரண மீனு தான். ஆனா பளபளன்னு வெள்ளி மாதிரி ஜொலிச்சிருக்கு நிலா வெளிச்சத்துல. நம்மள அந்த 4 பொண்ணுங்களும் சேர்ந்து அநியாயத்துக்கு ஏமாத்திட்டாளுங்க. நம்மளுடைய நகை போச்சு, பணம் போச்சு. ஆனா இது சாதாரண மீனா தான் இருக்கு. நம்மளுடைய 6 பவுன் நகையும் 200 ரூபாவும் இப்ப வீணா போயிடுச்சே. இந்த ஏமாற்றத்துக்கு நான் உசுரோட இருக்க மாட்டேன். எனக்கு வாழ சுத்தமா விருப்பமே இல்ல. ரங்கம்மாவும் ரொம்ப கவலையா, அடி பாவீங்களா, 4 பேரா சேர்ந்து எங்க 2 பேரும் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏமாத்திருப்பீங்க. இந்த வீணா போன மீனுக்காகவா வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்தேன். சத்தியமா சும்மா விடக்கூடாது அவளுங்கள. வா இப்பவே போய் 2ல 1 கேட்டு தீர்த்து வச்சுட்டு வந்துடலாம். மறுபடியும் கடற்கரை. 4 பொண்ணுங்களும் அந்த கிழவிங்களோட பேராசை குணத்தை நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க 2 பேருமே ரொம்ப கோவமா அவங்க பக்கத்துல வந்தாங்க. அப்போ சத்தியமா ரொம்பவும் கோவமா, ஏண்டி சீதா, லக்ஷ்மி, கௌரி, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து வயசான எங்க 2 பேரை ஏமாத்திருப்பீங்க. சாதாரண மீனுகளை கொடுத்து வெள்ளி மீனுன்னு பொய்யா சொல்றீங்க. மரியாதை எங்க கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துருங்க, இல்ல ஊர் பெரிய மனுஷங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம். ஆமாடி ராட்சசிங்களா, வயசானவங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கருணையே காட்டாம எங்களையே ஏமாத்திட்டீங்கல்ல. இருங்க, நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டி உங்க எல்லாரும் மேலேயும் நான் புகார் கொடுக்க போறேன். 4 பொண்ணுங்களுமே அவங்கள பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க. அப்போ சீதா சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ வாங்க ரங்கம்மா, வாங்க சத்தியம்மா, என்ன மீனில் இருக்கிற அந்த வெள்ளி பரால எடுத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நிறைய விலை போகுமே. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெள்ளியா இருந்தா அதை இப்படி ஆத்தங்கரையோரமா
கூடையில வச்சு யாராவது விற்பாங்களா? நிலா வெளிச்சத்துல மீனோட உடம்புல இருக்கிற செதில் பளபளன்னு வெள்ளி மாதிரி ஜொலிச்சுது. அத பார்த்து நீங்க ஏமாந்து போட்டு இப்ப எங்க மேல பழி போடுறீங்களா? ஆமா பாட்டி, மத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு சொத்தை எப்படி நாம எடுக்கலாம் அப்படின்னு என்னெல்லாம் திட்டம் போட்டீங்க. உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் உங்களுடைய நாடகம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாக்குறதுக்காக தான் நாங்க அப்படியெல்லாம் போய் சொன்னோம். ஆக மொத்தம் நீங்க எங்களுக்காக தோண்டின பள்ளத்துல பாவம் நீங்களே போய் விழுந்துட்டீங்களே. வயசான காலத்துல கிடைக்கிற கஞ்சோ கூழ குடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு தூங்குறத விட்டுவிட்டு மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறீங்களே, இது நல்லா இருக்கா? அதனாலதான் கடவுளா பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு பேராசைய வர வச்சு ஒரு பெரிய பாடத்தையும் கத்து கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. பார்வதி அவங்க தங்கம் பணம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டு, இந்தாங்க உங்க பணம் உங்க நகை. உங்களை மாதிரி வயசானவங்க கிட்ட இதை வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? ஆனா இந்த வயசுல இவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னா அந்த வயசுலலாம் நீங்க எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பீங்களோ. ஆசை அளவா இருக்கணும். அளவை தாண்டி போச்சு என்னைக்காவது ஒரு நாள் பள்ளத்துல முழுக வேண்டியதுதான். ரெண்டு பாட்டிங்களும் வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னாங்க. அவங்க பேராசை குணத்தை நினைச்சு அவங்களே வருத்தப்பட்டாங்க. அவங்களுடைய தங்கம் பணம் ரெண்டுத்தையுமே வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க அமைதியா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி பேராசையால எல்லாத்தையும் அடைய நினைச்ச அந்த ரெண்டு பேருக்குமே 4 பெண்களும் சேர்ந்து பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அப்பாவிங்கள நாம நமக்காக பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சு கெட்ட எண்ணத்தோட யார் போனாலும் கூட அந்த அப்பாவிங்களுக்கு துணையா அந்த கடவுளே இருப்பாரு அப்படிங்கறது விஷயத்த மட்டும் மறந்துடவே கூடாது. நாம கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வர பணமே நம்ம கூட நிரந்தரமா இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல பாவம் இன்னொருத்தங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் மட்டும் நம்ம கூட நிரந்தரமா இருந்துருமா? பேராசைன்றது பெருநஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்.